எனக்கு பசிக்குது. உன்னை சமைக்கலாம் சொல்லல. 2 பேரும் சேர்ந்து போய் வெளியில சாப்பிட்டு வருவோமா? நான் வரல. சரி, நான் ஹோட்டல் போய் 2 பேருக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு சாப்பிட என்ன வேணும்? அத்த, நூறு ஆயுசு உங்களுக்கு. ஏன்? இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படி யோசிச்ச? சும்மாதான். உங்களை பத்தியும் வீட்டை பத்தியும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சாப்பிட்டீங்களா? இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? இல்ல அத்த. ஏய், மணி 8 ஆகுது. சாப்பிடுறதுக்கு என்ன? இப்பதான் உங்க பையன் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. ஏமா வீட்டுல சமைக்கல? அது சரிதான். எதையும் இன்னும் ஒதுங்க வச்சிருக்க மாட்டியா? அப்புறம் எங்க இருந்து சமைக்கிறது? இல்லனாலும் வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் வேலை பாக்குறதுன்னா யாரால முடியும்? தனியா போகணும்னு குதிச்சால அவன். வீட்டுல வேலையெல்லாம் அவனை செய்ய சொல்லு. சொல்றாங்க. ஏமா ஒண்ணு பண்றியா? வேலை முடிஞ்சு போகும்போது இங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிடு. போகும்போது அவனுக்கு எடுத்துட்டு போ. அதெல்லாம் சரியா வராதத்த. பேசாம 2 பேருக்கும் கேரியர்ல போட்டு கொடுத்துட்டுமா? எம்பூட்டு நாள் தான் பண்ணுவீங்க. என்னால முடியற வரைக்கும் செய்யறேம்மா. வேண்டாம் அத்த, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ற அத்த ராஜி? ஏய், ஒண்ணு சொல்ல வந்துட்டேனே, அவ கதையை ஏன்னு கேக்குற நீ? அவனை மாத்திட்டாடி. தலை கீழ அவனை மாத்திட்டா. என்ன சொல்றீங்க? ஆமாடி. என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல. அவன் என்னடான்னா அவன் முன்னாடியே பிடிச்ச மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காண்டி. பரவாயில்லையே. இத்தனை நாளும் அவங்க 2 பேரை பத்தி தான் கவலையா இருந்துச்சு. இனிமே அந்த கவலை கூட இல்ல. எனக்கு அவங்களை பத்தின கவலை எல்லாம் எப்போ போயிடுச்சு. அவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான். அப்படின்னா கதிரு ராஜிக்காக பிறந்தவன், ராஜி கதிருக்காக பிறந்தவன், அதுதான் அர்த்தம். அதாண்டி, அதான் நெசம். அவங்கள சேர்த்து வைக்கிற வேலைய கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு போல இருக்கு. நான் அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன். சரி சரி, நாளைக்கு எப்போ வர? வர அத்த.